ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு எண்ணம்னா என்ன, அதன் சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். எண்ணம் தான் ஒரு மனிதனோட இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் புகழுக்கும் இகழுக்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் செய்கிற எல்லா செயலும் எண்ணத்தின் வெளிப்பாடே. ஸோ எண்ணம் தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. எண்ணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால் எண்ணத்தின் சிறப்பை உணர்ந்து அதை மட்டும் நம்ம முறைப்படுத்திட்டோன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றியையும் நம்மளால் ஈஸியாக பெற முடியும். எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையே உருவாக்குது. நேற்றைய நமது எண்ணமே இன்றைய நமது வாழ்வாகிறது. இன்றைய எண்ணங்கள் நமது எதிர்கால வாழ்வாகிறது. நாம் எண்ணுகின்ற எண்ணந்தாங்க நம்மளோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்குது. ஆனால் நாம் இதை உணராமல் நம்ம தோல்விக்கு மற்றவங்களையோ அல்லது விதியையோ குறை சொல்லிட்டு இருக்கோம். இல்லைன்னா தோல்விக்கான காரணத்தை தேடுறோம். நீங்கள் நினைக்கலாம், எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குதான்னு. இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கூட கேட்கலாம். சரிங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்ப்போம். நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டையோ உணவு பொருளையோ நினச்ச உடனே நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா? அதாங்க நாம் சாப்பிடல, ஏன் கண்ணில் கூட பார்க்கல, ஆனால் நம்ம நினச்ச உடனே எப்படிங்க நாக்கில் எச்சி ஊறுது? அதுதாங்க எண்ணத்தோட வலிமை. நம்ம எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி நமது உடலும் மனதும் மாற்றம் பெறும். அதனால தான் நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நினச்ச உடனே நாக்கில் எச்சி ஊறுது. பிடிச்ச இடம் பிடிச்ச நபர்கள் பற்றி நினச்சா போதும், நமக்கு சந்தோஷம் வரும். நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னோ இல்லை அந்த நபர்களை பார்க்கணும்னோ அவசியம் இல்லை. நினச்சா உடனே சந்தோஷம் வரும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். இல்லை, உன்னை கோழை என்று நீ நினைத்தால் கோழையாவாய். நமது எண்ணங்களை 2 வகையாக பிரிக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் எண்ணங்கள். பாசிட்டிவ் எண்ணங்கள் நமக்கு இன்பத்தையும் நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்கு துன்பத்தையும் தரும். 2 மாணவர்கள் கோயிலுக்கு போகிறாங்க. முதல் மாணவர் கடவுள்கிட்ட வேண்டாரு, கடவுளே நான் பாஸ் ஆகிடணும்னு. அப்போ தான் நான் உயர்கல்வி படிக்க முடியும், நல்ல வேலை கிடைக்கும், எங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, எல்லாரும் என்னை பாராட்டுவாங்கன்னு வேண்டாரு. 2வது மாணவர், கடவுளே நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, எல்லார் முன்னாடியும் அவமானம் ஆகிடும், நான் யார் முகத்துலையுமே முழிக்க முடியாது, எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு வேண்டாரு. பாஸ் ஆகிடணும்னு வேண்டினவர் பாஸ் ஆகிடுவார், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டினவர் ஃபெயில் ஆகிடுவார். 2 பேரோட எண்ணமும் நோக்கமும் பாஸ் ஆகணும்னு தான். ஆனால் முதல்ல வந்தவர் பாசிட்டிவ் எண்ணங்களை வச்சு பாஸ் ஆகணும்னு வேண்டினார், பாஸ் ஆகிட்டார். ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நெகட்டிவ் எண்ணம் வந்ததால் இவர் ஃபெயில் ஆகிட்டார். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடி நான் சொல்கிறத கவனிங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியை நினைக்காதீங்க, இளைய தளபதி விஜயை நினைக்காதீங்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை நினைக்காதீங்க. இப்போது கண்ணை திறக்கலாம். இப்போ என்ன ஆச்சுங்க? நான் நினைக்காதீங்கன்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் நினைக்காம இருந்தீங்களா? ரஜினி விஜய் அஜித்னு சொன்ன உடனே அவங்கள பற்றின எண்ணம் நமக்கு வந்துருச்சு தானே? அதே மாதிரி தாங்க ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும்போது ஃபெயிலை பற்றின எண்ணம் நமக்குள்ளே வந்ததுனால நாம் ஃபெயில் ஆகிட்றோம். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக நம்ம மனதில் தோன்றும் எண்ணம் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நம்மளை அறியாமலேயே நம்ம நிறைய நெகட்டிவ் எண்ணங்களை நினைக்கிறோம். வண்டி எடுக்கும்போதே பஞ்சர் ஆகக்கூடாது, பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகக்கூடாது, டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாது, ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் யார்கிட்டயுமே சண்டை போடக்கூடாது,
சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது, ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, நோய் எதுவும் வரக்கூடாதுன்னு பெரிய விஷயம் வரைக்கும் இந்த லிஸ்ட்டு நீண்டிக்கிட்டே போகுங்க. எப்படி நீங்கள் ரஜினி, விஜய், அஜித் நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது நினைச்சிங்களோ அதே மாதிரி இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அது எல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமது உடலும் மனமும் சூழ்நிலை எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போது பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கும் போதே லாஸை பற்றின எண்ணம் வந்ததால் தான் பிஸ்னஸ் லாஸ் ஆணுச்சு. லாஸை பற்றி நினைக்கும் போதே கடன் வந்துடும், கடனாளி ஆகிடுவோம், கடன் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு நெகட்டிவாகவே நம்ம எண்ணம் மாறிடும். ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையை பற்றி நம்ம நினைக்கிறோம். நம்ம மனசும் உடலும் அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுது. அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்னு. இதை நல்லா உணர்ந்து எண்ணத்தை சரி செஞ்சிட்டோன்னா வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கலாம். எண்ணமே வாழ்க்கையின் சிற்பி. ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை உருவாக்குறாரோ அதே போல் நமது எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்குகிறது. எண்ணத்தை உயர்த்தினால் வாழ்க்கை உயரும், எண்ணத்தை தாழ்த்தினால் வாழ்க்கை தாழும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிய எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.